மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது ஒரு வேண்டுகோள் என்ற கவிதையை பற்றி பார்த்தோம். கலையுலக படைப்பாளர்களே, மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே, உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள். நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றம் வீச வேண்டும். உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் ஈர மண்ணின் மனம் வீச வேண்டும். தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும். சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் உடலில் பால்மணம் கமழ வேண்டும். ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள், அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகள், அமேசான் காடுகள், பனிபடர் பள்ளத்தாக்குகள், தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் விந்தை தோற்றங்கள் எவையும் கலை வடிவம் பெறலாம். ஆனால் அதில் மானுட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும். மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று. மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லை என்கின்றார் அந்த கவிஞர். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது கீரை பாத்தியும் குதிரையும். கீரை பாத்தியும் குதிரை. கீரைகள் விதைப்பதற்காக பாத்திகளை அமைத்திருப்பார்கள் வயலில். அந்த கீரை பாத்தியையும் குதிரையும் தொடர்பு படுத்தி ஒரு இரட்டுற மொழிதல் பாடல், ஒரு சிலேடை பாடலாக இதில் வழங்கப்பட்டு இருக்கின்றது. அது என்ன சிலேடை பாடல் அப்படின்னா, ஒரே ஒரு சொல், அந்த ஒரு சொல்லுக்கு இரண்டு பொருளானது இருக்கும். ஒரே ஒரு சொல் தான், ஒரு சொல்லுக்கு இரண்டு பொருள். இப்போ உதாரணத்திற்கு ஆறு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆறு அப்படிங்கிறது எதனை குறிக்கும்? ஆறு அப்படிங்கிற எண்களை குறிக்கக்கூடியது. ஓடுகின்ற ஆறு, நதி, அதனை குறிக்கக்கூடியது. அப்போ ஒரே ஒரு சொல் தான், ஆனால் எத்தனை பொருள்? இரண்டு பொருள். அப்படி ஒரு சொல்லுக்கு இரண்டு பொருள்பட அமையக்கூடியதான் சிலேடை பாடல் என்பது. அத்தகைய சிலேடை வடிவத்தில் ஒரு பாடல் முழுமையுமே இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவதுதான் சிலேடை, அதாவது இரட்டுற மொழிதல் என்று சொல்வார்கள். அப்படி கீரை பாத்தியை பற்றியும் குதிரையையும் தொடர்பு படுத்தக்கூடிய அந்த பாடலை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 51 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி.
காளமேகம் சிலேடை பாடலை எழுதிய புலவர் காளமேகம். இவருடைய இயற்பெயர் வரதன் என்பது. இவருடைய இயற்பெயர் வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதனால் இவர் காளமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். மேகங்களானது எப்படி மழையை நமக்கு பொழியச் செய்கின்றதோ அதனைப் போல இவர் கவிதைகளை விரைவாக பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர். விரைந்து கவிதைகளை ஒரு தலைப்பை கொடுத்து இந்த தலைப்பில் ஒரு பாடலை பாடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பாடக்கூடிய தன்மை பெற்றவராக இருப்பார். அப்படி விரைவாக பாடல்களை பாடிய காரணத்தினால் இவர் காளமேக புலவர் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் இயற்றிய நூல்கள் திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் போன்ற நூல்களை இவர் இயற்றியிருக்கின்றார். இவரது தனிப்பாடல்கள் அனைத்துமே தனிப்பாடல் திரட்டு என்ற நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறியவர். ஆரம்பத்தில் இருந்தது சமண சமயம். அந்த சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றமடைந்திருக்கின்றார். சிலேடை பாடல்கள் பாடுவதில் மிகவும் வல்லவர் இவர். இவருடைய தனிப்பாடல்கள் அனைத்தும் தனிப்பாடல் திரட்டு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளன. அந்நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல்தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக தரப்பட்டு இருக்கின்றது. பாடலினை காண்போமா மன்னர்களே? நன்றி. கீரை பாத்தியும் குதிரையும். தமிழில் சொல்நயமும் பொருள்நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன. தமிழ் மொழியில் பார்க்கும் பொழுது சொல்நயமும் பொருள்நயமும் மிகுந்ததாக பல்வேறு வகையான பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. சொற்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த பாடலில் இருக்கக்கூடிய சொற்கள் மிகவும் நயமுடையவையாகவும் மிகவும் இனிமை உடையவையாகவும் அதே போன்று அந்த சொல் தருகின்ற பொருள் அவையும் மிகவும் நயமுடையதாகவும் இனிமை வாய்ந்ததாகவும் பல வகையான பாடல்கள் அதில் எழுதப்பட்டிருக்கின்றன. ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுகின்ற இரட்டுற மொழிதலும் அவற்றுள் ஒன்றாக இருக்கின்றது. ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி. இப்போ ஒரு பாடல் அப்படின்னா ஒரு செயல் இயற்றுகின்றார்கள் அப்படின்னா அந்த செயலுக்கு ஒரு வகையான பொருள் தான் இருக்கும், ஒரே ஒரு பொருள் தான் அமைந்திருக்கும். ஆனால் இரண்டு பொருள் தருமாறு பாடப்படுவது இரட்டுற மொழிதல் எனப்படுகின்றது. ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள்பட கூறுவது இரட்டுற மொழிதல் எனப்படுகின்றது. இரட்டுற மொழிதல் அப்படின்னா ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடர் இரண்டு பொருள் தருமாறு அமைந்திருக்கின்றது அப்படின்னா அதுதான் இரட்டுற மொழிதல் என்பது. அதனை இரட்டுற மொழிதலை சிலேடை என்றும் கூறுகின்றார்கள். இரட்டுற மொழிதலை என்னவென்றும் அழைக்கின்றார்கள்? சிலேடை என்றும் சொல்கின்றார்கள். அவ்வகையில் சிலேடையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சுவையான பாடலை நாம் காண்போம். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏறப்பரியாகுமே. கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாறத் திரும்புகையால் வன்கீரை பாத்தையுடன்
ஏறப்பரியாகுமே. காளமேக புலவர் எழுதிய பாடல். கட்டி அடிக்கையாள். கட்டி அடிக்கையாள் கால்மாறி பாய்கையாள் வெட்டி மறிக்கின்ற மேன்மையாள் முட்டப்போய் மாற திரும்புகையாள் வன்கீரை பாத்தியுடன் ஏறப்பரியாகுமே. இது மனப்பாட பாடலும் கூட. பாடல் புரிந்தத மன்னர்களே. கட்டி அடிக்கையாள் கால்மாறி பாய்கையாள் வெட்டி மறிக்கின்ற மேன்மையாள் முட்டப்போய் மாற திரும்புகையாள் வன்கீரை பாத்தியுடன் ஏறப்பரியாகுமே. புரிந்ததா? கட்டி அடிக்கையாள் கால்மாறி பாய்கையாள் வெட்டி மறிக்கின்ற மேன்மையாள் முட்டப்போய் மாற திரும்புகையாள் வன்கீரை பாத்தியுடன் ஏறப்பரியாகுமே. நன்றி. கட்டி அடிக்கையாள். கட்டி அடிக்கையாள். கட்டிகள் மண்கட்டிகள். மண்கட்டிகளை அடிக்கையாள். இந்த மண்கட்டிகளை அடித்து தூளாக்க வேண்டும். அங்கே மண்கள் கட்டி கட்டியாக இருக்கும். அந்த கட்டியாக இருக்கக்கூடிய மண்ணை என்ன செய்ய வேண்டும்? அதனை அடித்து தூளாக்க வேண்டும். மண் துகள்களாக மாற்றமடைய செய்ய வேண்டும். அந்த மண்கட்டிகளை அடித்து தூளாக்கிய பிறகு இது முதல்ல நம்ம கீரை பாத்திக்கு பார்க்குறோம். சரியா? மண்கட்டிகளை அடித்து தூளாக்க வேண்டும். தூளாக்கிய பிறகு கால்மாறி பாய்கையாள். கால்மாறி பாய்கையாள். கால் என்பது கீரை பாத்திக்கு வாய்க்கால். கீரை பாத்திக்கு வரக்கூடியது வாய்க்கால். வாய்க்காலில் மாறி பாய்கையாள். மாறி மாறி தண்ணீரை பாய்ச்ச வேண்டும். முதல்ல வயலில் இருக்கக்கூடிய மண்கட்டிகளை அடித்து தூளாக்க வேண்டும். அதனை தூளாக்கிய பிறகு வாய்க்காலில் தண்ணீர் வருகின்றது அப்படின்னா அப்படி தண்ணீர் வருகின்ற தண்ணீரை மாறி மாறி நீர் பாய்ச்ச வேண்டும். எங்கே? அந்த பாத்திகளில் நீர் பாய்ச்சிய பிறகு வெட்டி மறிக்கின்ற மேன்மையாள். வெட்டி மறிக்கின்ற மேன்மையாள் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்ட வேண்டும். இப்போ அந்த வயல் முழுவதுமே தண்ணீர் நிரம்பி இருக்கும். தண்ணீர் நிரம்பிய பிறகு அந்த வயலில் இருக்கக்கூடிய மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்ட வேண்டும். சிறு சிறு பாத்திகளாக அதனை அமைக்க வேண்டும். இங்கே வயலில் முதல்ல என்ன செய்யணும்? மண்கட்டிகளாக இருக்கும். அந்த மண்கட்டிகளை அடித்து தூளாக்க வேண்டும். தூளாக்கிய பிறகு வாய்க்காலில் தண்ணீரானது பாய்ந்து வரும். இப்படி பாய்ந்து வருகின்ற தண்ணீரை மாறி மாறி அந்த வயலுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். அதன் பிறகு மண்ணை வெட்டி அந்த தண்ணீரை தடுத்து பாத்திகளாக்க அமைக்க வேண்டும். அமைத்த பிறகு முட்டப்போய் மாற திரும்புகையாள். முட்டப்போய் மாற திரும்புகையாள். முட்டப்போய் அப்படின்னா முழுவதுமாக கடைசி வரைக்கும் அந்த வயலினுடைய கடைமடை வரைக்கும் தண்ணீரானது சென்று திரும்பி வரும். இப்படி கடைமடையின் இறுதி வரை போய் திரும்புவதனால் வன்கீரை பாத்தியுடன் வளமான கீரை பாத்தியாக அது அமையும். மண்கட்டிகள் இருக்கின்றதல்லவா, அந்த மண்கட்டிகளை அடித்து தூளாக்குவார்கள். தூளாக்கிய பிறகு மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக வைத்திருப்பார்கள். அதன் பிறகு வாய்க்காலில் மாறி மாறி தண்ணீரை பாய்ச்சுவார்கள். அப்படி பாய்ச்சுகின்ற தண்ணீரானது அதனுடைய கடைமடை வரைக்கும், அதாவது அந்த பாத்தியினுடைய அந்த கீரை பாத்தியினுடைய கடைசி வரைக்கும் சென்று அது மாற்றி விட திரும்பும்.
அதை கடைசி வரைக்கும் சென்று அதன் பிறகு தண்ணீரை வேறு பக்கம் திருப்பி விடுவார். கடைசி வரைக்கும் போயிடுச்சு, பாய்ந்து விட்டது, தண்ணீர் முழுமையாக பாய்ந்து விட்டது அப்படின்னா உடனே என்ன செய்வார்கள், வேறு பாத்திக்கு தண்ணீரை திருப்பி விடுவார்கள். அப்படி கீரை பாத்தி செழுப்போடு பழமையாக அமைந்திருக்கும் என்று சொல்கின்றார் காளமேக புலவர். இது கீரை பாத்திக்கு. சரியா? கட்டி அடிக்கையால், கால்மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முட்டப்போய் மாற திரும்புகையால் மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவார்கள். வாய்க்காலில் மாறி மாறி தண்ணீர் பாய்ச்சுகின்ற காரணத்தினால் மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்க அமைப்பார்கள். பாய்ச்சுகின்ற தண்ணீரானது அதனுடைய கடைமடை வரைக்கும், இறுதி வரைக்கும் சென்று விட்டது அப்படின்னா அந்த தண்ணீரை வேறு பக்கம் திருப்பி விடுவார்கள். இந்த அளவிற்கு வளமான கீரை பாத்தியானது அமைந்திருக்கின்றது என்று சொல்கின்றார். புரிந்ததா? அடுத்து குதிரை. குதிரைக்கு கட்டி அடிக்கையாள். குதிரைக்கு கட்டி அடிக்கையாள். குதிரை என்ன செய்வாங்க, குதிரை வண்டியில் கட்டி அடிக்கையாள் அடித்து ஓட்டுவார்கள். அப்படி அடித்து ஓட்டுவதனால அது வேகமாக ஓடும். வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும் பொழுது மிக வேகமாக பாய்ந்து அவை விரைவாக செல்லும். கால் மாறி பாய்கையாள். கால், அந்த குதிரையினுடைய கால்கள், தன்னுடைய 4 கால்களையும் என்ன செய்யும், மாறி மாறி பாய்ந்து செல்லும். அதனுடைய 4 கால்களிலும் 4 கால் பாய்ச்சலில் செல்கின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா. குதிரை 4 கால் பாய்ச்சலில் பாய்ந்து சென்றது அப்படின்னு, அதுபோல் 4 கால்களையும் மாற்றி மாற்றி பாய்ந்து செல்லும் இலக்கை அடைவதற்கு. வெட்டி மறிக்கின்ற மேன்மையாள். வெட்டி மறிக்கின்ற மேன்மையினாள். வெட்டி மறித்தல், எதிரிகளை தடுத்து தாக்குகின்ற சிறப்பினை உடையது. எதிரிகள் வருகின்றார்கள் அப்படின்னா அந்த குதிரையில் வேகமாக செல்லி அதன் ஏறி செல்லும் பொழுது அவர்களை மறித்து தாக்கக்கூடிய சிறப்பினை உடையது. எதிரிகளை தடுத்து நிறுத்தி தாக்குகின்ற சிறப்பினை உடையது இது குதிரை. முட்டப்போய் மாற திரும்புகையாள். முட்டப்போய், முழுமையாக செல்ல வேண்டிய இடத்திற்கு போய் மீண்டும் திரும்பி வரும். அதனை வளர்த்தவர் எந்த இடம் வரை சென்று திரும்ப வேண்டும் என்று பழக்கம் படுத்தியிருக்கின்றாரோ அந்த இடம் வரைக்கும் முழுமையாக சென்றுவிட்டு அதன் பிறகு திரும்பி மீண்டும் அவரிடத்திலேயே வந்து சேரும். ஏறப்பரியாகும். ஏறி பயணம் செய்வதற்கு குதிரையும் ஒன்றாக கருதப்படுகின்றது என்று சொல்கின்றார். இது குதிரைக்கு. குதிரையானது வண்டியில் கட்டி அடித்து ஓட்டப்படுகின்றது. அதனுடைய கால்கள் மாறி மாறி பாய்ந்து ஓடுகின்றது. தன்னுடைய எதிரிகளை மறித்து தாக்கக்கூடிய தன்மை உடையது. அது போக வேண்டிய இடத்திற்கு சென்று மீண்டும் திரும்பி அவரிடத்திலேயே வந்து சேரும். அதனால் வளமான கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யக்கூடிய குதிரையும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கின்றார். சரியா? இப்போ கீரை பாத்தி அப்படிங்கிறது மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவார்கள். குதிரையில் வண்டிகளில் கட்டி அடைத்து ஓட்டப்படும். அடுத்து கீரை பாத்திக்கு வாய்க்காலில் மாறி மாறி தண்ணீரை பாய்ச்சுவார்கள். குதிரைக்கு அதனுடைய கால்கள் மாறி மாறி பாய்ந்து செல்லும். கீரை பாத்தி மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்க அமைப்பார்கள். குதிரை என்ன செய்யும்? தன்னுடைய எதிரிகளை மறித்து தாக்குகின்ற சிறப்பினை பெற்றது. கீரை பாத்தி கடைமடையின் இறுதி வரைக்கும் போய் திரும்பி வரும். குதிரை செல்ல வேண்டிய இடம் போய் திரும்பி வரும். வளமான கீரை பாத்தியும்
ஏறி பயணம் செய்யக்கூடிய குதிரையும் ஒன்றாக அமைந்திருக்கின்றது என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்த தமிழர்களே, கட்டி அடிக்கையால் மண்கட்டிகளை அடித்து தூளாக்குவதனாலும் வண்டியில் கட்டி அடித்து குதிரைகளை ஓட்டுவதால், கால் மாறி பாய்கையால் வாய்க்காலில் மாறி மாறி தண்ணீரை பாய்ச்சுகின்றார்கள் கீரை பாத்திக்கு. தன்னுடைய 4 கால்களில் மாறி மாறி பாய்ந்து செல்லுகின்றது குதிரை வெட்டி மறிக்கின்ற மேன்மையால். கீரை பாத்தியில் மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்க அமைப்பார்கள். குதிரைக்கு எதிரிகளை மறித்து தாக்குகின்ற சிறப்பினை உடையது. முட்டப்போய் மாறத் திரும்புகையால் கீரை பாத்தி கடைமடையினுடைய இறுதி வரைக்கும் சென்று திரும்பி வரும். ஆனால் குதிரை செல்ல வேண்டிய இடம் போய் திரும்பி வரும். வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. வளமான கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யக்கூடிய குதிரையும் ஒன்றாக அமைந்திருக்கின்றது என்று சொல்கின்றார். புரிந்த தமிழர்களே, நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது கீரை பாத்தியும் குதிரையும் என்ற கவிதை பிழலையை பற்றி பார்த்தோம். கீரை பாத்தியில் மண்கட்டிகளை அடித்து தூளாக்குவார்கள். மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்கி வைத்திருப்பார்கள். வாய்க்காலில் மாறி மாறி தண்ணீரை பாய்ச்சுவார்கள். நீரானது கடைமடையினுடைய இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். குதிரை வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படுகின்றது. தன்னுடைய கால்கள் மாறி மாறி பாய்ந்து செல்லுகின்றது. தன்னுடைய எதிரிகளை மறித்து தாக்கக்கூடிய தன்மை உடையது. அது செல்ல வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இந்த காரணங்களினால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யக்கூடிய குதிரையும் ஒன்றாக கருதப்படுகின்றது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 51 மற்றும் 52. பக்கம் எண் 51 கீரை பாத்தியும் குதிரையும் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 52 நூல்விழி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 52. பக்கம் எண் 52 முதலில் மதிப்பீடு பகுதியை பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏறப்பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள். பரி என்பதனுடைய பொருள் என்ன? யானை, குதிரை, மான், மாடு. குதிரை குறித்துக் கொள்ளுங்கள். பொருந்தாத ஓசை உடைய சொல். பாய்கையால், திரும்புகையில், மேன்மையால், அடிக்கையால். இதில் எது பொருந்தாத ஓசை உடையது? பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால், திரும்புகையில். இப்போ இதுதான் திரும்புகையில் என்பதுதான் பொருந்தாத ஓசை உடையது. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வன் கூட்டல் கீரை, வண்ணம் கூட்டல் கீரை, வளம் கூட்டல் கீரை, வன்மை கூட்டல் கீரை. எது சரியானது? வன்மை கூட்டல் கீரை. அடுத்து 4. கட்டி குட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கட்டி இடித்தல், கட்டி அடித்தல், கட்டி அடித்தல், கட்டு அடித்தல். கட்டி அடித்தல் அதுதான் சரியானது. அடுத்து சிறுவினம். கீரை பாத்தியும் குதிரையும் எக்காரணங்களால் ஒத்திருக்கின்றன என்பது. அதற்குரிய விடை பாடலின் பொருள் பக்கம் எண் 51. மண்கட்டிகளை அடித்து தூளாக்குவர். மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்கி வைத்திருப்பர். வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர். நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். குதிரை வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும். கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும். எதிரிகளை மறித்து தாக்கும்.
போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இக்காரணங்களால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படும் என்பது அதன் முழுமையும் சிறுவினா. இந்த வினாவிடை தான் வீட்டுப்பாடம். இதனை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு. பக்கம் 52 கற்பவை கற்றபின் இரு பொருள் தரும் சொற்கள் சிலவற்றை எழுதி அவற்றின் இரு பொருள்களையும் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு மாலை அப்படின்னு கொடுத்து மலர் மாலை அந்திப்பொழுது அப்படின்னு கொடுத்துருக்கின்றார்கள். அதுபோல் 2 பொருள் தரக்கூடிய சொற்கள் எவையேனும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த சொற்களை எழுதி அவற்றுக்கான இரு பொருள்களையும் எழுதுங்கள். உங்களுக்கு தெரிந்த அளவு இவ்வளவுதான் எழுத வேண்டும் என்றில்லை. 2 எழுதலாம், 3 எழுதலாம், 4 எழுதலாம். உங்களுக்கு தெரிந்த இரு பொருள் தரக்கூடிய சொற்களையும் அவற்றினுடைய பொருளையும் எழுதி இவற்றோடு புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள். புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.